மருமவள என்னாச்சு? ஏன் அழுவுற? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ல, நான் என்ன பத்திரமா பாத்துக்கணும்ல. உங்க 2 பேத்தையும் நான் கவனமா பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி அத்தை, நான் உங்களுக்கு துணி மடிக்க ஹெல்ப் பண்ணவா? மடி, சின்ன வேலை தான், செய்யட்டும். இதையும் சேர்த்து மடிச்சிரு. என்னத்த வேலை வாங்குறீங்க? நீ தானமா செய்யறன்னு சொன்ன. செய்யறேன்னு சொன்னாலும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவீங்க தானே சொன்னீங்க. இப்ப செய்ய சொல்றீங்க. என்னால செய்ய முடியாது, நீங்களே முடிச்சுக்கோங்க. டாரன், என்ன பைக்ல எங்கனா வெளியே கூட்டு போ. பைக்ல எல்லாம் போலாமா? பொறுமையா போலாம். வெயில் அடிக்குது, எனக்கு போர் அடிக்குது. எப்பா சூரிய பகவானே, கொஞ்சம் சிம்ல வைப்பா. எங்க போனோம்? எங்கேயாச்சும் போ. எங்கேயாச்சும் போனா? எங்க? நான் எங்கேயும் வரல, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாவா? இவ தானே நம்மள கூப்பிட்டா? ஐயோ அம்மா 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 அம்மா, அபி ஏதோ ஆயிட்டா? மாசம் ஆயிட்டா? இல்ல, அவ பைத்தியம் ஆயிட்டா. டென்ஷன் ஆயிடுவேன், ஒழுங்கா சொல்லு. மாத்தி மாத்தி பேசுறா, திரும்ப திரும்ப பேசுறா, எமோஷனே ஏடா கூடமா மாத்துறாமா. திடீர்னு சிரிப்பா, திடீர்னு அழுவா. இப்படித்தான் கோவப்பட்டு தூக்கி போட்டு மிதிப்பா. இதெல்லாம் மாசமா இருக்கும்போது சகஜம்டா. ஓ, இதான் பிரெக்னன்சி மூட் ஸ்விங்கா? அப்படின்னா அதோ. வாங்க சங்கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். எங்க அபி வரல? தோ வருவா டாக்டர். ஓகே. அபி துருதுருன்னு இருக்கிற பொண்ணு இல்ல? ஆமா டாக்டர், கடவுள் புண்ணியத்துல என் மருமக மறுபடியும் மாசமா இருக்கா. அவங்களுக்கு அபார்ஷன் ஆனதுனால அவங்களுக்கு ப்ரெக்னன்சி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சங்கீதா. அவங்க கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆமா டாக்டர்? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்களே ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையும் சேஃபாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது தப்பாக நடந்தால், ஐ மீன் எதுவும் நடக்காது, சப்போஸ் தப்பாக நடந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என் மருமகிட்ட இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், அவளுக்கு தெரிஞ்சா பயப்படுவா. நான் டீப்பாக சொல்லலை, பட் சொல்கிறேன். சரிங்க டாக்டர். அவங்க கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்கு, ஏதாவது தப்பாக நடந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டமாயிடும்.